ரொம்ப வருஷத்திற்கு பிறகு ஒரு கூட்டுறவு வங்கின்னு ஒன்று உருவாக்கி செயல்முறைப்படுத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், உண்மைதான். அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கமிட்டியை அமைச்சு இங்கே நாமக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி ஆரம்பித்தா அது நல்ல முறையில் செயல்படுமா, இங்கே அதுக்கான ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட், இங்கே அதுக்கான வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதற்கான அந்த ஆணையை 2022ஆம் ஆண்டு நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை தொடங்கலான்னு ஆணை கொடுத்தாங்க. சார், இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மத்திய கூட்டுறவு நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. இது நம்ம ஆட்சி காலத்தில் நான் சொன்ன மாதிரி அனுமதி கொடுத்தது. ஏறத்தாழ நாமக்கல் மாவட்டம் முழுக்க இதோடைய விவகார எல்லை. இதுக்கு 30 கிளைகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கு இவங்க தான் நிதி உதவி தரக்கூடிய ஒரு மத்திய வங்கி. மாவட்டத்திற்கான தலைமை வங்கி, கூட்டுறவு தலைமை வங்கி இந்த வங்கி தான். இப்போ 30 கிளைகள் நேரடியாக 30 கிளைகள் மூலமாக நேரடி சேவையாகவும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் ஏறத்தாழ 169 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் இருக்கு. அதன் மூலமாகவும் விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன், அனைத்து கடன் வசதிகளும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டுற கடன், தொழில் தொடங்க கடன், நகை கடன், இப்படி பல்வேறு சேவைகள் குறைந்த வட்டியில் இந்த கூட்டுறவுத்துறையின் மூலமாக தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த வங்கி நம்ம வழங்கிட்டு. இப்படி ஒரு கூட்டுறவு பேங்க்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதே சில நாட்களாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆமாம், இந்திய தமிழ்நாடு அளவில் 33 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியை தொடங்குறோம். இந்திய அளவில் 7 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் ஒரு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தொடங்குறோம். இந்த லோகோ, இந்த நாமக்கல் உடைய நிரந்தர சின்னம் மலைக்கோட்டை, அதனால மலைக்கோட்டை இருக்கு. இங்கே கோழி பண்ணை, முட்டை உற்பத்தி தொழில்னால கோழியும் முட்டையும் இருக்குது. இந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியானது முழுக்க முழுக்க விவசாயிகளுடைய வளர்ச்சி, விவசாயிக்கான பொருளாதார உதவி செய்யறதுனால விவசாயம் பயிரும் இருக்குது.